சர்க்கரையின் விலை 15% குறைந்துள்ளது. செலவில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்க ஒருவர் தனது நுகர்வை எத்தனை சதவீதம் அதிகரிக்கலாம்? செலவில் எந்த மாற்றம், இதுதான் நமக்கு கிடைச்ச ஹிண்ட். ஓகேவா? ஸோ செலவு சீக்வல் டு என்னதுப்பா? செலவுங்கிறது விலை அண்டு நுகர்வு. சரியா? கன்சம்ஷன். ஓகேவா? விலை இன்ட்டு நுகர்வு. அப்ப விலை குறைஞ்சிருக்கு, அப்ப நுகர்வு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக தான் போகுது. ஸோ அப்ப விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 15% குறைஞ்சிருக்கு. இந்த 15% தான் என்னது? 15/100. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்னதுப்பா? 3/20. ஸோ -3/20. ஏன்னா குறைந்திருக்குங்கிறதுனால -3/20. அப்ப நுகர்வு என்னவா தான் செய்யணும்? நமக்கு அதிகரிக்க தான் செய்யணும். அது எப்படின்னா அப்படியே மைனஸ்ல குறைவுங்கிறதுனால கீழே இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஸோ 20 மைனஸ் என்னது? 317. அப்படியே இந்த 3 டைரக்டா இங்க போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஆன்சர் 3/17 தான். அதை பர்சன்டேஜ்ல மாற்றும் போது இன்ட்டு 100 300/17. தேங்க்யூ.